மலாக்கா மருத்துவமனையில் 40 பாகை செல்சியஸ் காய்ச்சல் அனுமதிக்கப்பட்டு வலிப்பு வரும் வரை 11 மணி நேரத்திற்கு சிகிச்சை இல்லாமல் குழந்தை கைவிடப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. வைரலாகியுள்ள அச்சம்பவத்தை கடுமையாக கருதுவதாக கூறிய சுகாதாரம், மனிதவளம், ஒற்றுமை ஆகிய துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ எங் வி ஹி செம் உடனடி விசாரணைக்கு உத்தரவிட்டார். மலாக்கா மாநில சுகாதாரத்துறை மற்றும் மலாக்கா மருத்துவமனை நிர்வாகம் விரிவாக விசாரணை நடத்தி அறிக்கை தர வேண்டும் என்றார் அவர். அதே சமயம் விசாரணை முடியும் வரை பொதுமக்களும் எவ்வித யூகங்களையும் எழுப்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக 22 மாத பெண் குழந்தையொன்று மருத்துவமனையில் வலியால் கதறும் 13 நிமிட வீடியோ வைரலாகி வலைத்தளவாசிகள் மத்தியில் பரிதவிப்பையும் கோபத்தையும் உண்டாக்கியது. அச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்துமாறும் ஏராளமானோர் கோரிக்கை விடுத்தனர். குழந்தையின் தாயான 37 வயது சித்தி ஆயிஷா ரஹீம் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு தனது தாயாருடன் மலாக்கா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் குழந்தையை சேர்த்துள்ளார். குழந்தைக்கு 40 பாகை செல்சியஸுக்கு காய்ச்சல் கொதிக்க அங்கிருந்த தாதி ஒருவர் இரத்த மாதிரியை எடுத்துவிட்டு சென்று விட்டார். அங்கேயே காக்க வைக்கப்பட்டதால் திரும்ப கூப்பிட்ட போதெல்லாம் பொறுமை காக்குமாறு மட்டுமே பதில் வந்தது. கடைசியில் அதிகாலை 1 மணிக்கு காய்ச்சல் முற்றி குழந்தைக்கு வலிப்பு வந்து உடல் விரைத்தே போய்விட்டது. அதன் பிறகே மருத்துவர்கள் ஓடி வந்து குழந்தையின் உடல்நிலையை சீராக்க முயன்றதாக தனது ஃபேஸ்புக் பதிவில் சித்தி ஆயிஷா கூறினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.